ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீரும் வெஜிடபிள் வச்சு ஒரு கிரேவி பண்ணலாமா? இது சப்பாத்தி, நான்கு, பூரிக்கு செம்ம காம்பினேஷனுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா என்னெல்லாம் போட்டுக்கணும் கீழே பின் பண்ணுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, தக்காளி, வெங்காயம் வறுத்து வச்சு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ காய்கறியில் தனியாக எடுத்துகிட்டு இந்த மசாலாவை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீருவை, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸுவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் பட்டாணி, பன்னீர், பாயில் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டம்ஸும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஃப்ரெஷ் க்ரீம் வேணுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மசாலா கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.